வணக்கம், நான் தினேஷ் த கிராஃப்ட்ஸ்மேன். வீடியோகிராஃபி அண்ட் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு கேமராக்கு அடுத்த மெயின் திங்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபாட். நானும் ஒரு ட்ரைபாட் வாங்கலாம்னு ஆன்லைனில் சர்ச் பண்ணேன். ட்ரைபாடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees 2000 rupees ஸ்டார்ட் ஆகி 5000 10,000 ப்ரொஃபஷனலாக போகும்போது அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுது. பட் ட்ரைபாடில் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஒரு வீடியோ கிரியேட் பண்ணும்போது அந்த வீடியோ எடுக்கிற டைம்ல பாதி டைம் கேமரா ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்றதுக்கே சரியா போயிடும். ஏன்னா ஒரு ஷாட்ல இருந்து அடுத்த ஷாட்டுக்கு போகும்போது ஒரு மைனர் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணி வைக்கணும்னாலும் ட்ரைபாடையே தான் நம்ம மூவ் பண்ணி வச்சாகணும். ட்ரைபாடுக்கு ஆல்டர்னேட்டிவா ப்ரொஃபஷனலா வேற என்ன இருக்குன்னு சர்ச் பண்ணும்போது தான் ஸ்டூடியோ கேமரா ஸ்டாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். பட் அதை நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதனோட பிரைஸ் ஒரு 1 lakh ஆர் அபோல ஸ்டார்ட் ஆகி 3 lakh 5 lakh 10 lakh வரைக்கும் போகுது. அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டை நியர்லி சேம் குவாலிட்டியில நாம ஏன் கிராஃப்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு பார்த்தேன். அதுதான் இந்த வீடியோ. அது மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோ கேமரா ஸ்டாண்டை எப்படி மேக் பண்றேங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த கேமரா ஸ்டாண்டனோட அவுட்புட் எப்படி வந்துருக்குங்கிறத ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கேண்ட்ரி பிளேட்டுக்கு 4 mm திக்னஸ் இருக்கிற MS பிளேட்டு 150 mm வித் 220 mm லென்த், இது மாதிரி 3 பீஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டாண்டோட வெர்டிக்கலுக்கு 75 mm, அதாவது 3 inch ஸ்கொயர் ப்ரொஃபைலும், அதுவே ஹரிசாண்டல் கேண்ட்ரிக்கு 50 mm, அதாவது 2 inch ஸ்கொயர் ப்ரொஃபைலும் யூஸ் பண்ண போறேன். ரெண்டும் ஒரே சைஸ் இல்லாமல் ஹரிசாண்டலுக்கு 2 inch யூஸ் பண்ற காரணம், ஹரிசாண்டல்ல வெயிட் அதிகமாக கொடுத்தோம்னா ஸ்டாண்டனோட ஸ்டெபிலிட்டி கம்மியாயிடும். அதனால வெயிட் கம்மிக்கிறதுக்காக ஹரிசாண்டல் கேண்ட்ரினோடது 2 inch. நெக்ஸ்ட் ரோலருக்கு பார்த்தீங்கன்னா 60 mm டயா இருக்கிற வி ரோலர் பேரிங் யூஸ் பண்ணுறேன். இது பேசிக்காக எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிற ஸ்லைடிங் கேட் இருக்குல்ல, ஸ்லைடிங் கேட்டுக்கு வர்றது வி க்ரூ யூஸ் பண்ணுறது காரணம் இந்த ப்ரொஃபைல கரெக்டாக மேட்ச் ஆகும். அதுக்காக ஸ்டீல் ஒர்க் பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் அண்ட் மார்க்கிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் பர்ஃபெக்டாக வரும். இப்போ பர்ஃபெக்டாக மார்க்கிங் பண்ணியாச்சு. இந்த 2 பேரிங் இருக்கும்போது வெர்டிகல் ஸ்லைட் ஆகிறது கரெக்டாகவும், இந்த ரன்ல அலைன் பண்ணும்போது ஹரிசாண்டல் ஸ்லைட் பர்ஃபெக்டாகவும் அலைன் ஆகுது. அடுத்ததான் இதுக்கு சென்டர் பஞ்ச் பண்ணிட்டு 6 mm ப்ரீ ட்ரில் பண்ணிட்டு தென் 13 mm ஃபுல் ட்ரில் பண்ணி எடுத்துக்க போறோம் 3 பிளேட்டுக்கு. மூணு பிளேட்டும் ட்ரில் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. மூவ்மெண்ட் லாக்கிங் நாபுக்காக ஒரு நட்டு 2 பிளேட்லையும் எக்ஸ்ட்ரா வச்சு வெல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சாச்சு. நீ அடுத்ததா இதை அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன். 4 போல்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் ரோலரை பொசிஷன் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு நட்டு, தென் ரோலர், தென் நட் அப்படிங்கிற மாதிரி 4 இதையும் ரெடி பண்றேன்.
கேண்ட்ரினோட அசம்பிளி ஃபுல்லாக முடிச்சாச்சு. மூவ்மெண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. லாக்கிங் மெக்கானிசமும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்ததாக ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறக்கு போகிறேன். பேஸ் ஃப்ரேமோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. நீ கேண்ட்ரி அண்டு ஹரிசாண்டல் ரெயிலோட ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு இது பண்ணி ட்ரை ரன் செக் பண்ணிடலாம். நல்லா ஸ்டேபிளாகவே இருக்கு லாக்கில். இந்த ரெயில் மூவ்மெண்ட்டும் ஸ்மூத்தாக இருக்கு. லாக்கும் நல்லா ஸ்டேபிளாகவே இருக்காது. ஹரிசாண்டல் கேண்ட்ரியில் கேமரா மவுண்டிங்காக இந்த எண்டு கேப் வெல்ட் பண்ணணும். எண்டு கேப் கேண்ட்ரியில் வெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு லாக் நட் வேணும். இது இங்கே வச்சு வெல்ட் பண்ணணும். இந்த செட்டப்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டப்னோட வெயிட் நியர்லி 10 kgs வருது. இதுக்கு ஈக்குவலண்டான கவுண்டர் வெயிட் செட்டப்பை நம்ம இப்போ ரெடி பண்ணணும். கவுண்டர் பேலன்ஸ் செட்டப்புக்காக நான் புள்ளி செட்டப் ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். இந்த புள்ளி செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டோட டாப்பில் இங்கே மவுண்ட் பண்ணணும். தென் மவுண்ட் பண்ணிவிட்டு இந்த புள்ளியிலிருந்து வர ரோப் இந்த ஸ்டாண்டில் ப்ரொவைட் பண்ணிக்கிற ஹோல்களில் டைப் பண்ணிக்கிறேன். தென் இந்த செட்டப்கான கவுண்டர் வெயிட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபாலாக பேக் சைடில் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பீம்னோட சென்டர்லேயே சஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இந்த பீம் வந்து அந்த கவுண்டர் வெயிட்னோட ட்ராக்காகவும் யூஸ் ஆகும். தென் ஏஸ்தட்டிக்கலாகவும் இது நல்லாயிருக்கும். கவுண்டர் வெயிட்டுக்காக ஒரு ராட் எடுத்து வச்சுருக்கேன். கவுண்டர் வெயிட் ரெடியாக இருக்குது. கவுண்டர் வெயிட்டை இந்த ஜிஏ வயரில் டைப் பண்ணிவிட்டு தென் இந்த பீமில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ரோலர் இங்கே வச்சு இந்த மாதிரி வெல்டு பண்ண போகிறேன். கவுண்டரோட ஃபிட் கரெக்டாக இருக்கு. ரோலர் இந்த பொசிஷனில் வச்சு வெல்ட் பண்ணிக்கலாம்.
நம்மளோட கேண்ட்ரினோட டாப் ஹைட் இதுதான். இதுக்கு தகுந்த மாதிரி ஜிஐ ஒயர்னோட லென்த்தை கட் பண்ணிவிட்டு தென் லாக் நட் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். ரோலருக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ரோலருக்கான வெல்டும் பண்ணியாச்சு. ஜிஐ ஒயரும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீ ஸ்டாண்டை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு கவுண்டர் பேலன்ஸ் எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாம். நான் முன்னமே பார்த்த மாதிரி தான் இந்த கேண்ட்ரினோட வெயிட் 10 kg வருது. பட் இப்போ கவுண்டர் வெயிட் பேலன்ஸ் போட்டதுனால இந்த 10 kg வெயிட்டையுமே நம்மளால சிங்கிள் ஹேண்டில் ஒன் ஹேண்ட் ஆப்ரேஷனாக பண்ண முடியுது. இவ்வளோ லோவிலிருந்து அந்த டாப் இந்த ஹை வரைக்கும் சிங்கிள் ஹேண்டில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். தென் நம்ம வேணுங்கிற இடத்துல வச்சுட்டு அடுத்த ட்விஸ்ட்டில் நம்ம ஒரே இடத்துல லாக்கும் பண்ணிக்கலாம். நமக்கு ஃப்ரேமோட செட்டப்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஆன்லைனில் கேமரா மவுண்ட் பண்ணுற மாதிரி 360 டிகிரி மவுண்ட் ஒன்று வாங்கியிருக்காங்க. தென் மொபைல் மவுண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்டாண்டினோட எண்டில் மவுண்ட் பண்ணுற மாதிரி எல் ஷேப்பில் ஒரு ஸ்டீல் எடுத்து இங்கே 13 mm ஹோல்ஸும் இங்கே 6.5 mm ஹோல்ஸும் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடியே இதில் 13 mm நட்டு வச்சு வெல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் 13 mm போல்ட்டை வச்சு இந்த மவுண்ட்டை ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த 360 டிகிரி பேஸை 6 mm நட் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரேமில் மவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டெடியாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் டேரெக்டாக கேமரா மவுண்ட் பண்ணுறதுனால மவுண்ட் பண்ணிக்கலாம். நான் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால மொபைல் மவுண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட செட்டப் ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. இந்த போல்ட் லூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம இப்படி டில்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த 360 டிகிரி மவுண்ட் மூலிமா கேமராவை நம்ம எந்த ஆங்கிள் வேணாலும் திருப்பிக்கலாம். ஸ்டாண்டனோட செட்டப் பக்காவாக முடிஞ்சிருச்சுங்க. நீங்கள் அடுத்தது இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த 3 சைட்லேயும் 3 கேஸ்டர் வீல் மாட்டினோம்னா நம்மளுக்கு மூவ்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக அந்த ஒர்க்கை ரெடி பண்ணிக்கலாம். 3 வீல் இருக்குங்க. 3 லெக்லேயும் செட் பண்ணிக்கலாம்.
3 வீலும் வெல்டு பண்ணியாச்சு. ஸ்டாண்ட் நல்லாவே ஸ்டேபிளாக இருக்குது 3 வீலில் நிற்கிறதுனால. அடுத்த ப்ராசஸ் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டை பெயிண்ட் பண்ணிக்கிறதா. பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தின்னர் ஊற்றி ஃபுல்லாக எல்லா பெயிண்ட்டையும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஆயிலையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா பெயிண்டோட லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்டூடியோ ஸ்டாண்ட் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. அவுட்புட் சூப்பராக வந்துருக்குது. ட்ரைபேடில் செய்ய முடியாத ஏகப்பட்ட விஷயத்தை இந்த இதில் செய்யலாம். இன்ஃபைனைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த ஏங்கிளில் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரைபேட் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெஸ்ட்டு. சிம்பிளாக அது ஒரு சின்ன வீடியோவாக அடுத்த கிளிப்பிங்கில் காட்டுறேன். இன்ஃபைனைட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு. அது எக்ஸாம்பிள் இப்போ முன்னாடி நம்ம நார்மலாக இருக்கிற கேமராவை டேபிள் டாப்பில் டாப் ஆங்கிள்லேருந்து ஷாட் எடுக்கிறதுக்கு ட்ரைபேடில் நியர்லி இம்பாசிபிள். ஏன்னா அதனோட லெக்கு தெரியும். இதுக்கு லெக் அங்கே இருக்குது. சைடு ஆங்கிள்லேருந்து டாப் ஆங்கிள் கொண்டுட்டு வர்றதுக்கு சிம்பிள் ஒரு ஸ்லைட் யூஸ் டாப் ஆங்கிள். தென் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிற இப்போ கேமரா பொசிஷன் இங்கே இருக்குது. இந்த ஷாட்லேருந்து நான் இங்கேருந்து ஷாட் வைக்கணும். இங்கே இருக்கிற ஸ்டாண்டை இங்கே கொண்டுட்டு வரணும் அப்படின்னா ட்ரைபேடை நான் தூக்கி வைக்கணும். பட் இதில் வித்தின் அ செகண்ட் கேமரா பொசிஷன் மாறி இருக்குது. எனக்கு இந்த டாப் ஆங்கிள் கொண்டுட்டு போகிறோம்னா கேமரா ட்ரைபாட் ஸ்டாண்டை டோட்டலாக உங்களுக்கே தெரியும். ட்ரைபாட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். 3 லெக்கையும் இது ரிலீஸ் பண்ணி மேலே ஹைட் கொண்டுட்டு வரணும். ஆர் ட்ரைபாடில் லோ ஆங்கிள் இவ்வளோ லோ ஆங்கிள் கொண்டுட்டு போகிறதுக்கு ஃபுல்லாக இது பண்ணணும். பட் இங்கே இருக்கிறத டாப் ஆங்கிள் கொண்டுட்டு போகணும்னா அவ்வளோதான். 1 ஹேண்ட் ட்விஸ்ட் பண்ணிட்டோம்னா அங்கேயே ஸ்டேபிளாக நின்றுக்கும். இப்போ நான் லோ ஆங்கிள் கொண்டுட்டு வரணும்னா extremely low, nearly 1 feet. இவ்வளோ லோவாக வருது. மூமெண்ட்டை ஒரு சின்ன கிளிப்பிங்கில் பார்த்துடலாம். இந்த ஸ்டூடியோ கேமரா ஸ்டாண்டோட அவுட்புட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட சூப்பராகவே வந்திருக்கு. இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீலுக்கு ஒரு 1000 to 1500, பேரிங்ஸுக்கு 1600, கேஸ்டர் வீலுக்கு ஒரு 1200, தென் நட் போல்ட் ஆக்சரிஸ்க்கு ஒரு 700. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5000 rupees ஆகுது. இதே குவாலிட்டியில் இருக்கிற கமர்ஷியல் கேமரா ஸ்டாண்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 2.5 lakhs வருது. அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்ல நம்ம அதே ஸ்டாண்டை ரீக்ரியேட் பண்ணிக்கிறோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி வீடியோவை பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.